வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல் T20 மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிற முன்னாடி வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எஸ்பி அப்ளிகேஷன் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்குனே ஒரு ஈஸியான மொபைல் வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபாலோ வீடியோவை பாருங்கள். இல்லாட்டி டேரெக்டாக ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணி விட்டு வீடியோக்கு வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். அதாவது இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல் T20 மேட்ச் மழையினால் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா சாயிலில் இன்னும் ஒரு T20 சீரீஸ் கூட தோத்ததில்லை. இதுதான் இப்போதைக்கு ரெக்கார்டு. இது வரைக்கும் ட்ராவ் ஆகிருக்குது. இல்லைன்னா அதாவது சீரீஸ் ட்ரா, ஆஸ்திரேலியாவும் இந்தியா ட்ரா பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இந்தியா வின் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எதனால் 5 மேட்ச் சீரீஸ் மொத்தமாக மொதல் மேட்ச் ரிசல்ட் இல்லை, லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் இல்லை, 2 மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வது மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க, 3rd 4th இந்தியா ஜெயிச்சு இந்த சீரீஸில் லீடிங்கில் இருந்தாங்க. இன்றைக்கி மேட்ச் கேன்சல் ஆனதுனால இந்தியா இந்த சீரீஸை ஜெயிக்கிறாங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த சீரீஸாக பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா தான் அவார்டு வாங்கினார். அதே மாதிரியே கேப்டன் சூரியகுமார் யாதவும் இந்த இதில் நல்லா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பாங்க 2 பேர். அடுத்த வர இமேஜில் அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிங்கு சிங்க்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது. பட் மழையினால் மேட்ச் நடக்காதனால மேட்ச் ஒரு கில் அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 5 ஓவர் தான் ஆடினாங்க. அப்பவே முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, பரவாயில்ல. ஆனால் அடுத்த வேர்ல்டு கப் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஃபெப்ரவரி. இன்னொரு 5 மேட்ச் இல்லாட்டி 10 மேட்ச் தான் T20 மேட்ச் இருக்கும். அது வரைக்குள்ள இந்தியா நல்லா பர்ஃபார்ம் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14 சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வர போகிறாங்க. வரதுக்கு முன்னாடி நல்லா நம்ம நெய்பர் கண்ட்ரி பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஆர்ச் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நல்லா ஒரு குத்து வாங்கிட்டு தான் வந்திருக்குறாங்க. பிகாஸ் அவங்க ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி T20 சீரீஸ் நடந்துச்சு. அதில் ரிசல்ட் கரெக்டாக மறந்து போச்சு, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஓடிஐ சீரீஸ் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிக்கிறாங்க, 2வது மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா, 3rd மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு இந்த சீரீஸை பாகிஸ்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அங்கேருந்து ஒரு காயத்தோடு தான் இந்தியாவுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு லாங் சீரீஸ் ஆட போகிறாங்க. அதாவது 2 டெஸ்ட்டு, 3 ஓடிஐ, 5 T20. ஸோ இந்த சீரீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பிக்குடு பிளேயர்னு பார்த்திங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டிகாக் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.